இங்க என்ன கேக்குறாங்க? எக்ஸின் மதிப்பை கீழ்கண்ட தொடரில் காண்க. ஓகே. இங்க என்ன இருக்கு? 3, 7, 14, 23, 36, 41 எக்ஸ். ஓகே பாருங்க. 3 எப்படி வரும் பாத்தீங்கன்னா 3, 7, 14, 23, 36, 49 எக்ஸ். ஓகே. ஸோ இந்த 3 எப்படி வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டுறாங்க. 1 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 1 2 கூட்டினா 3. ஸோ அதுக்கப்புறம் 7 எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 3. 2 ஸ்கொயர் 4, 3 கூட்டினா எவ்வளோ வரும்? 7. ஓகே, அடுத்து 14 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 5. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9, 5 கூட்டினா 14. ஸோ அடுத்து 23 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 7. ஓகே, 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16, 7 கூட்டினா 23. ஓகே, 23க்கு அப்புறம் 36 எப்படி பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 11. ஓகேவா? அப்ப 5 ஸ்கொயர் 25, 11 கூட்டினா 36. அடுத்து 49 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 13. 6 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும்? 36. 13 கூட்டினா 49. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? ஸோ 1 2 3 4 5 6 தான். அடுத்து என்ன வரும்? 7 ஸ்கொயர் பிளஸ். அப்ப நீ எதை கூட்டணும்? ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க 2 3 5 7 11 13. இதுல என்ன நம்பர்ப்பா? பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். எண்கள் பகா எண்கள். அப்ப 13 அப்பர் வரக்கூடிய பகா எண்ணுக்கு என்ன வரும்? 17. ஓகேவா? அப்ப 4 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 49. சரி, 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. 17 என்ன பண்ணும்? கூட்டணும். அப்ப 49 17 எவ்வளவு வரும்? 66. ஸோ ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகே, அப்போ என்னது? ஸ்கொயர் பண்ணி பிரேம் நம்பர் அப்படியே கூட்டிகிட்டே வராங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரேம் நம்பர் அதே மாதிரி 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு. ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர் பண்ணி பகா எண்களை கூட்டுறாங்க.